குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக. சூடி கொடுத்த சுடற்கொடி பாடி கொடுத்த பாசுரங்கள். இந்த சீரீஸோட 22nd டே, மார்கழி 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். அஞ்சஞ்சா பிரிக்கிறோம் திருப்பாவைய. அப்படி பிரிக்கும்போது பாசுரம் 21 to 25 வரை கண்ணனை எழுப்பறா. கண்ணனோட நேரடி சம்பாஷணை. அதுல இது 2வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர். காடுகள் மலைகளோடு பறந்து விரிந்து இருக்கு இந்த உலகம். என்டையர் வேர்ல்ட் which is beautiful and spacious. அதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, பார்டர்ஸ் இருக்கு, ராஜ்யங்கள் இருக்கு, ராஜாக்கள் இருக்கா. அந்த ராஜாக்களுக்கு ஒரு விதமான ஒரு கர்வம் செருக்கு இருக்கும். அதை அழிக்கிறவனே, பங்கம் பண்றவனே. கர்வம் உடைஞ்சதும் ஒரு விதமான கூச்சம் வெக்கம் வருமே. அப்போ வெக்கப்பட்டு உன்னோட நீ படுத்துண்டு இருக்கிற பள்ளி கட்டு கீழே பெட்டுக்கு கீழே ஒழிஞ்சுக்கிறா. கண்ணனுக்கே இது புரியலையாம். எப்படின்னு கேட்க ஆண்டாள் இதை ஒத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு காலத்துல தக்ஷன் பாம்பு பரீட்சித் ராஜாவை கொன்னுடுறது. இந்த விவரம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவனோட மகன் ஜனமேஜயனுக்கு தெரிய வர்றது. பாம்புகள் மேல கோவப்பட்டு சர்ப்பசத்திர யாகம் நடத்துறான். உலகத்துல இருக்கிற அத்தனை பாம்புகளையும் மந்திர சக்தியால நெருப்புல விழருது. அப்போ தக்ஷன் ஹெல்ப் கேட்டு இந்திரன்ட்ட போறான். இந்திரன் கவலைப்படாம என்னோட த்ரோனுக்கு அடியில கீழே ஒழிஞ்சுக்கோன்னு சொல்றான். ஆனா மந்திரம் சொல்றவா தக்ஷனோட சேர்ந்து இந்திரனையும் நெருப்புல ஸ்வாஹா பண்றா. அவ்வளவுதான். இந்திரனுடனே தக்ஷனை விரட்டி விட்டுட்டானாம். ஆனா பெருமாள் அப்படியா? உயிரே போனாலும் காக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் பேச்சே அவனே கேட்க மாட்டானா. எல்லாரும் தன்னோட கர்வம் அபிமானம் எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணனோட கட்டில் கீழே நின்று இருக்கா. சங்கமா கூட்டமா வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. எங்களுக்கு பெருமை கொள்ள என்ன இருக்கு, கர்வம் பட என்ன இருக்கு? நாங்களும் அந்த கோஷ்டியோட சேர்ந்து கட்டில் கீழே நின்று இருக்கோம். உன் கண் எப்படி இருக்கு தெரியுமோ? ஒரு சிலம்பு, அதுல மணி இருக்கும். மணி இருக்கிறது தெரியும், ஆனா வெளியில வராது. ஆட்டினா சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு தாமரை பூ திறந்தும் மூடாமலையும் ஒரு ஸ்டேட்ல ஹாஃப் ஓப்பன் ஹாஃப் க்ளோஸ்ட். பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இருக்கு ஆனா இல்லை. அப்படி இருக்கு உன்னோட கண். பாதி மூடி பாதி திறந்து லேசா உன் கருவிழு தெரியாது. உன்னோட சென்கண் லைட்டா பிங்க் கலர்ல இருக்கு. உன்னோட கண் லைட் பிங்க் இந்த கார்னர்ஸ் இருச்சிருதே. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சென்கண் எங்க மேல கருணை பொழியாதோ? கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா போதும், உடனே திறந்து முழுசா பார்த்தா உன்னோட கருணை வெள்ளத்துல அடிச்சுண்டு நாங்க உன்னை மறந்துடுவோமே. எங்கள் மேல் உன் விழிப்படாதோ? திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். அப்படி மெதுவா கிருஷ்ணன் கண்ணை திறந்து அது எப்படி இருக்கும்? ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன் மாதிரி இருக்குமாம். ஏற்கனவே சொன்னது தான். எதிரிய அழிக்க பாப்பத்தை எரிக்க அந்த சூரியன் மாதிரி இருக்கு கண். பக்தர்களுக்கு அருள் பொழிய சந்திரன் மாதிரி இருக்கிற கண்ணோட குளிர்ச்சி. கண் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். மேல சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு உன் கண்கள் இல்லையா? அப்படிப்பட்ட கண்கள் கொண்டு எங்களை பாரு, நோக்கு. உன் கண் முன்னாடியே தானே இருக்கும். துரியோதனன் மாதிரி உன் தலை பின்னாடி இல்லையே. அது என்ன துரியோதனன் மாதிரி?
மகாபாரதம் போர் நடக்கும் கட்டம். கிருஷ்ணரை பார்க்க அவரோட ஆத்து மாப்பிள்ளை அர்ஜுனனும் அவரோட சம்பந்தி துரியோதனனும் கிருஷ்ணர் கிட்ட ஃபார்மலா ஹெல்ப் கேட்க வரா. கிருஷ்ணர் காலை நீட்டி தூங்கிட்டு இருக்கார். துரியோதனனுக்குத்தான் இருக்கு சிறக்கு. கிருஷ்ணர் கால் பக்கத்துல எப்படி நான் உட்கார முடியும்னு தலை பக்கம் உட்காந்து வெயிட்டிங். அர்ஜுனன் கம்மிங், ஃபுல்லா பவ்யத்தோட. கிருஷ்ணன் கால் கிட்ட வெயிட்டிங். கண்ணை திறந்தா பின்னாடியா முதல்ல தெரியும், முன்னாடித்தானே தெரியும். கிருஷ்ணன் கண்ணை திறந்தான், அர்ஜுனனை பார்த்தான், குச்சல விசாரிக்கிறான். துரியோதனனுக்கு கோபம். நான் தானே முதல்ல வந்தேன், என்னை கண்டுக்கவே இல்லைன்னு. நான் தானே முதல்ல பேசணும், ஹெல்ப் கேட்கணும். கிருஷ்ணன் சொன்னான், ஏன்பா பின்னாடி இருந்தா எப்படி தெரியும், சரி சொல்லுன்னு. அப்புறம் நடந்தது தான் தெரியுமே, படை வேண்டுமா கண்ணன் வேண்டுமான்னு. ஹெல்ப் கேட்க வந்துட்டு இவ்வளோ பேச்சு. துரியோதனா துரியோதனா, ஆண்டாள் சொல்றா, அவனை மாதிரி பின்னாடி நிற்காம உன் கண் முன்னாடித்தானே நிற்கிறோம். 2 கண்ணும் துறந்து முழுசா எங்களை மட்டும்தான் நீ பார்க்கணும். உன்னை சரணடைய வந்திருக்கோம். சரணடைகிற வாளோட பாப்பத்தை போக்குபவனே, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர். நீ எங்களை பார்த்தால்தான் எங்களோட பல ஜன்மா தொடர்பு பாப்பம் தீரும். அது மட்டுமல்ல, உன்னை பார்க்கணும்னு இருக்கிற அந்த தர்ஸ்ட் அதுவும் தீருமே. இந்த பாசுரம்ல நேரடியா பெருமாளோட திருநாமம் எதுவும் கொடுக்கல. இந்த பாசுரத்தோட முதல் வரியிலிருந்து அங்கன்மா ஞாலத்து அரசர் பணியும் பெருமான். நான் முகன் பிரம்மா பல கோடி யுகமா விஷ்ணுவை நினைச்சு தவம் இருந்து பூஜை செஞ்சு அவருக்கு திரும்ப தன்னோட பதவி வேர்ல்டு கிரியேட்டர் கிடைக்கிறது. அப்போ அரசர்களால ராஜாவா இருக்க கூடியவா அந்த காலத்துல இருந்தவா எல்லாரும் ஏதோ ஒரு ஜன்மால பெருமாளை பூஜை செஞ்சு இருக்கணும் இல்லையா? அதனால சொல்லுவாளாம், அரசர்களை பார்த்தா பெருமாளை பார்த்தா மாதிரி. ஏன்னா அரசராக எத்தனையோ பூஜை செஞ்சிருக்கணும் பெருமாளுக்கு. ஆனா அப்படி பூஜை பண்ணி ராஜா பதவி கிடைச்சதும் சில பேர் அதை மறந்து அகங்காரம் தலைக்கு ஏறிடுறது. ஆனா திரும்ப ஒரு காலத்துல அவ தன்னோட ஈகோ எல்லாம் விட்டுட்டு திரும்ப பெருமாளுக்கிட்ட சரணாகதி ஆவா. எத்தனையோ திவ்ய தேசத்துக்கு ஏதோ ஒரு ராஜா வந்து பணிஞ்சதால அவளோட பேர் சொல்லி அந்த ஊர் கூப்பிடுவா. ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா பெரிய திருமொழி, தென்னன் தொண்டையர்கோன் செய்த நல் மயிலை திருவல்லிக்கேணி நின்றானே. பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராய பல வேந்தர் வழங்கு கழல். பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே. ஆழ்வார்கள்ல ராஜாவா இருந்து பெருமாள் சேவைக்கு தன்னை கொடுத்தவா குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். The revered master worshipped by rulers of the world. இன்னைக்கு 102nd திவ்ய தேசம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் திரு மலிருஞ்சோலை. பெருமாள் கள் அழகர் சுந்தர பாகு, தாயார் சுந்தரவல்லி. நீலமேக ஷியாமலா ரூபா கோபாலா, நீலமேக ஷியாமலா ரூபா கோபாலா, நித்யானந்தா ஸ்வரூபா கிருஷ்ணா கோபாலா, நித்யானந்தா ஸ்வரூபா கிருஷ்ணா கோபாலா, தேவதேவ தேவகி பாலா கோபாலா, தேவதேவ தேவகி பாலா கோபாலா, வாசுதேவ வாரிஜ கிரிதா கோபாலா, வாசுதேவ வாரிஜ கிரிதா கோபாலா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.